பாக்கலையா? தெய்வத்தோட மகிமையை பாத்தீங்களா? ஒரு மகிமையும் தெரியலையே. ஐயோ ஐயோ, புத்துக்கு பால் ஊத்த வேண்டாம்னு தடுத்தீங்களே, இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? இப்ப கண்ணு பட்ட மாடு சுத்தமா பாலே கறக்கலைங்க. கறந்துட்ட மடியாட்டமா ஒட்டி போய் கிடக்குது. அப்போ புத்துல இருந்து தெய்வமே வந்து பாலை கறந்து குடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றியா? பின்ன நான் போய் கறந்து குடிச்சிட்டேன்னு சொல்றீங்களா? நீ குடிக்கலைன்னா உன் அருமை தம்பி தத்து பிள்ளை இருக்கானே அவன் குடிச்சிருப்பான். ஏன்டா இப்படி அநியாயமா பேசுறீங்களோ? சும்மா இரு. உன் தம்பி தான் எப்ப பார்த்தாலும் மாட்டு கொட்டாயிலே இருக்கிறானே. மாடு வந்த உடனே கண்ணு குட்டி மாறி போய் குடிக்கிறான். இத பாருங்க, குத்து மேல குத்தம் சொன்னீங்க, மாடு கறக்கல. இப்ப புள்ள மேல குத்தம் சொல்றீங்க, என்ன ஆகுமோ எனக்கே தெரியாது. ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாது. இந்த பாரு, உன் கண்ணு குட்டி சத்தம் போட்டுக்கிட்டே வருது. வாயை திறந்து பாரு. நீங்களே வாயை திறந்து பாருங்க. வாயை தொடா. இந்த மாதிரி வாயை திறக்க மாட்டேன்றான். பால் இருக்கு, பால் இருக்கு. தொடடா. கண்ணு முடிய தோண்டி விடுவேன். ஏன் கண்ணு முடிய தோண்டிடுவியா? ஐயோ சப்பையில வாய் இது அந்த பக்கம் யாருக்காது வாயை காட்டு. காட்டு காட்டு. ஆமா, இவனும் சாப்பிடலன்னா அந்த முனியம் பையன் தான் சாப்பிடும். ஐயோ அடே முனியா, என்னது பாலை கறந்த மாதிரி இருக்குது, மடியெல்லாம் ஒட்டி போயிருக்குது. ஏலே முனியா, அங்க வா. ஏன்டா கறவை மாடு பால் கறக்கல? அதாங்க எனக்கும் புரியல. மாடு பால் கறக்குறதுன்னா அதுக்கு அவன் என்னங்க செய்வான்? யாரை எதுக்கு கண்டிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க என்னடா குழந்தை வாயில கையை கொடுத்துட்டு வீல் வீல்னு கத்துனீங்க, இங்க வந்து இவரை போட்டு கண்ணா பின்னா அடிக்கிறீங்களே. சும்மாடி, இந்த பையன் பாலை கறந்து குடிச்சுட்டு பித்தலாட்டம் பண்ற. அவனுக்கு அதுக்கு தீர்ப்பு பேசுறேன். பாலங்க பாலங்க அடிக்காதீங்க. சத்தியமா நான் குடிக்கலைங்க. எனக்கு தெரியாதுங்க. நிறுத்துங்க. கண்ணு குட்டி வீட்டுல கட்டி போட்டுக்கிட்டு வெளியில எப்படிங்க மாடு கறக்கும்? நான் தான் அப்பவே சொன்னேன், இது தெய்வ குத்தம், தெய்வ குத்தம். என்னடி தெய்வ குத்தம்? புத்துக்கு பால் ஊத்துறாதான் மாடு கறக்குமா? இந்த ஊர்ல எத்தனை பேர் மாடு வச்சிருக்கான்? அவன் எல்லாம் புத்துக்கு பாலா ஊத்திக்கிட்டு இருக்கா? அவனுக்கு மாடெல்லாம் கறக்கல. இந்த மாடு நாளைக்கு பால் கறக்கல, ஒரு தோலை உரிச்சு தோலை. நல்ல எழுபு கட்டு. இது கிண்டியா தோண்டி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எந்த பாவி கண்ணு பட்டுதோ புள்ள அடம் பிடிக்கிறான். வேலைக்கு 6-7 கிண்டி பால் குடிப்பான். 6-7 கிண்டி நிச்சயமா நான் போண்டி. இது பாருங்க, இப்ப நீங்க வர்றீங்களா இல்ல குழந்தைய உங்க கால்ல போட்டு குடிக்க வைக்கட்டா? எனக்கு கால் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என் கால் மேல போட்டா என் கால் என்ன ஆகுறது? இறங்கி வந்துடுறேன். என்ன அடிச்சிருந்தேன். இங்க வர குட்டியானே. உன்னை குட்டியானேன்னு சொல்றான். மூக்கப்படி 2 தெரியும். விளையாடுறீங்களா? கழுத்தை பிடிச்சுக்கங்க. அவனுக்கு தான் கழுத்து கிடையாது. காலையாவது பிடிங்க. இவன் கால நானு என் தலை எழுத்து. இது காலா, இது கோயில் இருக்க தூணு மாதிரி இருக்குது. காலு போட்டா
காலை கொடுக்கல. நல்லா கொடுத்துக்கீங்களா? எந்திரிங்க. அடியே காவேரி, பால் எடு. நீங்க கொடுக்க போறீங்களா? அப்பா, இப்பதான் உங்களுக்கு புள்ள மேல பாசம் வந்திருக்கு. நாங்க நீங்க கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வந்திருக்கு பால். ஐயா, என்னது? பால். என்ன நீங்க விளையாடுறீங்களா? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை நீங்க குடிக்கிறீங்க? புள்ள புள்ள பூசணிக்காய் பைய உள்ள. இந்த பையன் உதஞ்ச உதையில ஒருபடி பாலை குடிக்கணும் போல இருக்கு. கொண்டாடிக்க. ஐயோ ஐயோ ஐயோ, எச்சி பண்ணிட்டா. முடிவா எங்கடா ஒரு அந்த பக்கம்? அடடே, வானாசுரனின் ஒற்றுகளா? மங்களானி பவந்து, மங்களானி பவந்து. மரியாதை இல்லாம. ஓஹோ, மரியாதை எது என்று கூட உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டதா? பெருத்த ஆச்சரியம் தான். இதுல என்ன ஆச்சரியம்? தேவலோகமே எங்க அரசருக்கு அடிமை. தேவலோக ராணி எல்லாம் எங்க மன்னர் கையிலே. அது போதுமே. இந்த அளவுக்கு இன்பகரமான ஆட்சி நடத்தும் அரசருக்கு ஒரு சரியான பட்டத்திராணி இல்லையே என்ற கவலை உங்களுக்கு சிறிதளவாவது இருக்கிறதா? ஏன் உனக்கு இருக்கிறதா? இருப்பதால் தானே காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து முடிவில் முக்கடல் சந்திப்பில் ஒரு அழகான கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்ப கூட பார்க்கலாமா? அருமையாக பார்க்கலாம், ஆனந்தமாக ரசிக்கலாம். போய் பாருங்கள். பெண் பிடித்திருந்தால் உங்கள் மன்னரிடம் சென்று கூறுங்கள். போங்கள். நாரதர் சொன்ன மாதிரியே கண்ணு, கருவத்து மாதிரியே கண்ணு. மடையா மடையா, எல்லாமே மாதிரிதானா? எப்படியா சொல்றது? மாதிரிங்கிறத மாத்தி அசல்னு சொல்றா. அசலும் நகலும் கட்ட போய் கேட்டு பார்த்துருவோமே. கிட்ட போலாமா? என்னடா பின்வாங்குற? கிட்ட நெருங்க முடியலையே, கண்ணு கூட்டுதே. குருட்டு பையெல்லாம் கூட்டிட்டு வந்தா இதான் கண்ணு மூடி மூடி தர. யார் நீங்கள்? எங்க வந்தீர்கள்? ஏன் இந்த தயக்கம்? வந்து எங்கள் மன்னருக்கு பட்டத்து யானை தேவை, பட்டத்து ராணி தேவை. ஓஹோ, உங்கள் மன்னருக்கு பட்டத்து ராணி தேவையா? அவள் வேற எங்காவது இருப்பாள், சென்று தேடுங்கள். இல்லை இல்லை, அவள் இங்குதான் இருக்கிறாள். அழகே, எங்களை பார்த்து எங்க மன்னருடைய அழகை நீங்க எடை போடக்கூடாது. நீங்க மணந்தா எங்க மன்னரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, இவர் மணந்தால் அவரைத்தான் மணக்க இல்லை வேண்டும். இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். இரு, இரு. யாரு யாரை மணக்கணும்? இப்பொழுது நீங்கள் போக போகிறீர்களா இல்லையா? அழகை விட்டு விட்டா நாங்களா? முடியவே முடியாது. முடியாதா? மரியாதை அறியாத மடப்பயல்களே, என் அனுமதி இல்லாமல் என் அந்த புறத்துக்குள் எப்படி மன்னிக்க வேண்டும். காவலுக்கு போன இடத்தில் காணாதை கண்டோம். ஆனந்தம் தாங்க முடியல. ஆகாய வாக்கமா வந்தோம். என்னடா என்னடா நடந்தது? நடக்கல, உட்கார்ந்திருக்கு. உட்கார்ந்து இருக்குதா? எதுடா உட்கார்ந்து இருக்குது? மின்னல். மின்னல். ஐயோ ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? திறந்தா மணக்குது. என்னடா என்னடா அது? வாயி. அட நாயி, விடுதலையா போடுற? அது என்ன கதைன்னு அங்க வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க. தடலாட்டமா தக தகன்னு கண்ணா, மின்னலாட்டமா மின்னு மேனி, தண்ணி கழியாத காரிகை, கட்டுக்குலையாத குமரிப்பெண். பெண்ணா, ஏனடா என்னிடம் முதலில் சொல்லவில்லை? என்ன அழகு, என்ன அழகு! இந்த ரம்பையை விடவா? ரம்பையாவது பம்பையாவது சரியாக பார்த்து சொல்லுகிறடா. இந்த மேலகாவை விடவா? என்னத்த மேனகா, அது நகனகா. அப்பேற்பட்ட அழகிய அவள் இப்போது அவள் எங்கே இருக்கிறாள்?